வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கோடை காலத்துக்கு ரொம்ப குளுமை தரக்கூடிய கம்மங்கூழ் வீட்டிலேயே எளிய முறையில் எப்படி தயார் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாத்திரத்தில் செய்கிறனால வேகாமல் போகிறதுனாலும் ரொம்ப டைம் ஆகிறனாலும் இதை நம்ம வீட்டில் அடிக்கடி செய்ய முடியறதில்ல. கடையில் வாங்கி நம்ம குடிச்சிக்கிறோம். ஆனால் 10 நிமிஷத்தில் குக்கரில் ஈஸியான முறையில் இந்த மெத்தேடு பயன்படுத்தி நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பரான முறையில் நாமளே தயார் பண்ணி ஆரோக்கியமான முறையில் குடிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு இந்த முறையில் நான் எப்படி செஞ்சு காமிச்சிருக்கேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப இது பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பு நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியும் தரக்கூடியது, ஆரோக்கியம் தரக்கூடியது. அதனால் கண்டிப்பாக நம்ம இதை இந்த கோடை காலத்தில் நீங்கள் தினமும் செஞ்சு இந்த மாதிரி குடிக்கலாம். ஈஸியான முறையில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய, ஆரோக்கியம் தரக்கூடிய கம்பில் இந்த மாதிரி கம்மங்கூழ் ஒரு தடவை கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கர் எடுத்துக்கங்க. இதில் உடைச்ச கம்பு 1 கப்பு சேர்த்திக்கலாம். கடைகளில் உடைச்ச கம்பு கிடைக்கிது. நீங்கள் முழு கம்பு வாங்கினீங்கன்னா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சிட்டு அதை கழுவினீங்கன்னா உமிழ் போயிடும். அப்புறம் பயன்படுத்திக்கலாம். இது உடைச்ச கம்பு ரெடிமேடாகவே கிடைக்கிது. இப்போ 1 கப்பு சேர்த்திட்டு ஒரு 2-3 தடவை அலசிக்கலாம். மேலே இருக்கிற உமிழெல்லாம் அப்போ தான் போகும். ஏற்கனவே உமிழெல்லாம் சுத்தம் பண்ணி தான் கடைகளில் கிடைக்கிது. இருந்தாலும் நம்ம கழுவும் போது மீதியில் உமிழெல்லாம் வந்துடும். கம்மங்கூழ் கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுது. மிகச்சிறந்த பாரம்பரிய உணவு ஆகும் இது. இதில் நார்ச்சத்து, புரதம், இரும்புச்சத்து மற்றும் மெக்னீசியம் அதிக அளவுக்கு உள்ளது. இது மலச்சிக்கலை நீக்கி செரிமானத்தை மேம்படுத்தும். இத்தனை நன்மைகள் கம்பில் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். இது இரத்த சோகை சரி செஞ்சு உடல் எடை குறைக்க உதவுது. இத்தனை நன்மைகள் உள்ள கம்பை நம்ம உடம்புல அடிக்கடி எடுத்துக்க வேணும். அது இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக எடுத்துக்க வேணும். இப்போது நல்லா கழுவிட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்திக்கணும். தண்ணி சேர்த்திட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வரட்டும். இப்போ தீ அதிகமாக வச்சு கொதி வந்த உடனே குறைவான முறையில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ குறைவாக தீ வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல கெட்டித்தன்மையில் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கிளறினீங்கன்னா 1 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கெட்டித்தன்மையில் வந்துடும். அப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் முதல்லையே கலந்து விடாமல் இப்படி கொதி விடாமல் குக்கர் மூடி போட்டு விசில் விட்டிங்கன்னா அடியில் கம்பு அப்படி நின்று மேலே தண்ணியாட்ட வந்துடும். அதுக்காக தான். இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விடுங்க. கண்டிப்பாக 5 விசில் இல்லைன்னா 6 விசில் விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கம்பு நல்லா குழைய வெந்துருச்சு. நீங்கள் இதை அப்படியே வச்சு சாம்பார், பருப்பு குழம்பு, இது மாதிரி அரைச்சி விட்ட குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வச்சு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான முறையில் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு நீங்கள் கரைச்சி குடிச்சிக்கலாம். நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சாம்பார் விட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரான முறையில் இருக்கும். இப்போ நல்லா கெட்டித்தன்மையில் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு சட்டியில் மாற்றிக்கலாம். நீங்கள் சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கும்போது இதோட மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி சட்டி வாங்கி இந்த மாதிரி குளிர்ச்சிக்கு நீங்கள் கம்பு செஞ்சு அதில் போட்டு வச்சிங்கன்னா கம்போட குளிர்ச்சியும் அந்த பானையோட குளிர்ச்சியும் சேர்ந்து நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போது கம்பு ஆக்கி அதை சட்டியில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா தண்ணி விட்டுக்கலாம். அதுக்காக கொஞ்சம் மூடி போட்டு ஆற வச்சாச்சு. 1 மணி நேரம் ஆற வச்சிங்கன்னா போதும். ஆறுன்னு விட்டு பாருங்கள் நல்லா கெட்டித்தன்மையில் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கம்பு எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாதம் ஆக்குனீங்கன்னா கம்பு சாதம் அது நீங்கள் தண்ணி அந்தளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்திக்கிங்க. ஏற்கனவே நம்ம கம்பு சோறு ஆக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தணும். இப்போ கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க. ரொம்ப சேர்த்த தேவையில்லை. கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு நைட் வச்சுக்கிங்க. நான் சாயந்தரம் ஆக்குனேன். அது 6 விட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஒரு நைட் ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்த நாள் காலையில்
கம்பு வந்து நல்லா புளித்து நல்லா வந்து டேஸ்ட்டான முறையில் நல்லா மணத்தோடு கிடைக்கும். புளிப்புத்தன்மை கொஞ்சம் வந்தால் தான் கம்பு வந்து கரைச்சி குடிக்கும்போது ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். இப்போ தயிரோ இல்லது மோரோ நீங்கள் விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கையால் நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா கரைச்சிங்கன்னா இதில் 3 பேர் 4 பேர் கண்டிப்பாக இந்த மாதிரி குடிக்கலாம். 1 கப்பு தான் போட்டேன். இதுக்கு எந்த அளவுக்கு கம்பு கூழ் வந்து ரெடி ஆகிருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு. ரொம்ப சுவையான முறையில் கம்மங்கூழ் வந்து நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணியாச்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த முறையில் நீங்கள் தினமும் வேற வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரி ஏன்னா ஈஸியான முறையில் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதிக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, அதிக டைமும் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க. இது வந்து பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் தயிரோ மோரோ விட்டு கரைச்சி கொடுத்தீங்கன்னா இதுக்கு சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு குடிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். வெங்காயம் வந்து சேர்த்தும் போது அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா இன்னும் 1 கப்பு சேர்த்து குடிப்பீங்க. அந்தளவுக்கு சுவையான முறையில் இருக்கும். இதுக்கு மோர் மிளகாவோட பொரிச்சிக்கலாம், இல்லை வத்தல் பொரிச்சிக்கலாம். இதை தொட்டுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரான முறையில் இருக்கும். கம்மங்கூழ் செஞ்சு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா மதியம் அவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து குடிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். கம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துது, ரத்த சோகையும் வந்து சரி செய்யுது, மற்றும் உடல் வந்து எடை அதிகமாக இருந்தால் கூட இதை குடிச்சு வர உடல் எடை வந்து குறைக்கும். அதனால் கட்டாயம் நாம் கம்பு வந்து உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிறது அதிக நன்மை பயக்கக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்மங்கூழ் இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம்.